என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 26ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஸ்தேவான். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7 முதல் 15 வசனங்கள் முடிய. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்போஸ்தலர் 6:10. ஸ்தேவானை கிரேக்க விதவைகளை பராமரிப்பதற்கென நியமிக்கப்பட்ட குழுவில் இருந்து செயல்பட வேண்டும் என்றே தெரிந்து கொண்டனர். ஆனால் ஆண்டவர் ஸ்தேவானை கொண்டு அதைவிட பெரிய காரியங்களை செய்ய சித்தங்கொண்டார். ஸ்தேவானிடமிருந்த சிறப்பு ஆசிர்வாதங்கள். முதலாவது, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவராய் இருந்தார். இரண்டாவது, நற்சாட்சி பெற்றிருந்தார். மூன்றாவது, விசுவாசமும் வல்லமையும் பெற்றிருந்தார். நான்காவது, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஐந்தாவது, எவராலும் எதிர்த்து நிற்க கூடாதவராக இருந்தார். அவர் முகமோ தேவதூதன் முகம் போல் இருந்தது. இவை யாவும் கிறிஸ்துவின் போர் வீரனுக்குரிய அடையாளங்களாகும். இந்த ஒரு தனி மனிதரை பலர் சேர்ந்து எதிர்த்தனர். ஸ்தேவான் பேரில் சாட்டப்பட்ட குற்றங்கள். முதலாவது, மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசினான். இரண்டாவது, பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசினான். மூன்றாவது, இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே இஸ்ரவேலருக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று சொன்னான். இதன் சாராம்சம் என்னவென்றால், ஸ்தேவான் தேவனுக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் எருசலேம் தேவாலயத்திற்கும் எதிராக பேசினார் என்பதே. இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளே இயேசுவின் மீதும் கூறப்பட்டன. இந்த மனிதர்களால் இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து தாம் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதை தேவ தூஷணம் என்றனர். மேலும் கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போடுவேன், தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், இவை எல்லாவற்றையும் மேலெழுந்தவாறு பார்த்து தேவதூஷணம் என்று சொன்னார்கள். பொய் சாட்சிகளை உருவாக்கினார்கள். சத்தியத்தை ஆராய்ந்து ஆழமாக சிந்திக்காமல் யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது. பொய் சாட்சி சொல்லலாகாது. அதே சமயம் ஸ்தேவான் போல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யாவிட்டாலும் விசுவாசம், ஞானம் ஆகியவற்றில் வளர்ந்து நற்சாட்சி பெற்றவர்களாய் வாழலாமே. எவராலும் எதிர்த்து நிற்கக்கூடாத கிறிஸ்துவின் போர் வீரர்களை பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறார். எவராலும் எதிர்த்து நிற்கக்கூடாத கிறிஸ்துவின் போர் வீரர்களை பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறார். நமக்கிருக்கும் இந்த பெலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா, அல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவா. ஜெபம். தேவாதி தேவனே, எனக்குள் வாரும், பரிசுத்த ஆவியானவரால் என்னை ஆட்கொள்ளும். ஆமேன்.